கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கூட இயேசுவின் நாமத்தில் நாம் அவரை மகிமைப்படுத்துவதற்கு அவர் உண்டு பண்ணினான். இந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமை செலுத்தி ஸ்தோத்திரத்தினாலும் துதியினாலும் ஆராதனையினாலும் அவரை உயர்த்துவோமாக. ஆமே. நம்முடைய கண்களை மூடி ஒரு நிமிஷம் கூட ஆண்டவருக்கு, நீங்க வீடுகளில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் உங்களுடைய வலக்கரத்தை உயர்த்தி உள்ளங்களை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற விதத்துல சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, நன்றி நன்றி. Thank you Jesus. நீ சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும், உம் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் உள்ளம் வாடும், நீ சொன்னால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, சொல்லால என் ஜீவன் வாழும், ஜீவன் வாழும், கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தான் உள்ளம் வாழும், உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். சொல்லுங்களேன். அப்பா, உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறபடியினால நாங்கள் இனியும் பலவீனர்கள் அல்ல. நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால நாங்கள் இன்னும் சுகவீனர்கள் அல்ல. நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால உம்மிலே நாங்கள் பலம் கொண்டிருக்கிறோம். உம்முடைய சுகத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமென். சில பாடல்களை பாடி நம் தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். நமக்கு தெரிந்த பாடல் தான், பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று எங்களை ஆண்டவரே நீர் அழைத்திருக்கிறீர், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க நீர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த பாடலை உமக்கு துதியாய் நாங்கள் ஏறெடுக்க ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான்
முன் செல்லுவேன், சோர்ந்து போக மாட்டேன், தொடர்ந்து முன் செல்லுவேன், லக்கை நோக்கி ஓடிடுவேன், பரிசுத்த ஆவியின் பலத்தாலே, லக்கை நோக்கி ஓடிடுவேன், பரிசுத்த ஆவியின் பலத்தாலே, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்திடுவேன், என்னை பலப்படுத்தும் எல்லாவற்றையும் செய்திடுவேன், என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால். எல்லா சொல்லுங்களேன், நம்மை பலப்படுத்த கிறிஸ்து உண்டு. இந்த காலை வேளையிலே அப்படியே பலத்தினாலே அவருக்கு மகிமை செலுத்த செய்திடுவேன், சிங்கத்தின் மேல் நடப்பேன், பல சர்ப்பத்தையும் மிதிப்பேன், சிங்கத்தின் மேல் நடப்பேன், பல சர்ப்பத்தையும் மிதிப்பேன், பிசாசு எதிர்த்து நின்றிடுவேன், பரிசுத்த ஆவியின் பலத்தாலே, பிசாசு எதிர்த்து மேற்கொள்ளுவேன், பரிசுத்த ஆவியின் பலத்தாலே, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்திடுவேன், என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன், எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே,
புத்தகத்துல நீங்க சொன்ன போல ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்றீர. பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்வதிலும் சொப்பனங்களை காண்பதிலும் தரிசனங்களை காண்பதிலும் ஆண்டவரே, கடைசி நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர. இந்த நாட்களில் ஆண்டவரே, ஆண்டவரே, உலகத்தில் உள்ள எல்லா வாலிபர்கள் மீதும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா வாலிபர்கள் மீதும் உம்முடைய ஆவியை நீர் ஊற்றுவீராக. உம்முடைய ஆவியை நீர் ஊற்றுவீராக. உம்முடைய ஆவியை நீர் ஊற்றுவீராக. எங்கள் பிள்ளைகள் எல்லாம், எங்கள் வாலிபர்கள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழ, பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை வாழ, பரிந்து பேசுகிறவர்களாய் மாற, திறப்பில் நிற்கிறவர்களாய் மாற, சுவரை அடைக்கிறவர்களாய் மாற, ஆண்டவரே, தங்கள் மீது ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய ஆண்டவரே, பாவ ஆவிகளுக்குரிய ஆவியாய் ஆண்டவரே, பாவத்தில் நிரம்பி இருக்கிறவர்களுக்குரிய ஆண்டவரே சூழ்நிலைகளை, அவர்களது உலகத்தின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவரே கண்டறிந்து கொண்டு அவர்களுக்காக ஆண்டவரே தங்கள் முழங்கால்கள் முடக்கப்பட, தங்களுடைய ஆண்டவரே கரங்கள் வானத்திற்கு நேராக ஏறெடுக்கப்பட்டிருக்க, அவர்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு எல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதா இருக்கத்தக்கதா எங்கள் வாலிபர்களுக்குள்ளே ஆண்டவரே ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வருவீராக. எங்கள் கிறிஸ்தவ வாலிபர்களுக்குள்ளே, உலகத்தின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிற எங்கள் வாலிபர்களுக்குள்ளே ஆண்டவரே, பாவத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருக்கிற எங்கள் வாலிபர்களுக்குள்ளே இச்சைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே பிசாசுக்கு தங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையை ஆண்டவரே ஒப்பு கொடுத்து பாவத்தில் சிக்கி இருக்கிறவர்களே விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. வாலிபர்கள் எல்லாருடைய முழங்கால்கள் முடக்கப்பட, அவர்கள் தங்களுடைய தீய வழிகளை விட்டு தேவன் பக்கம் திரும்பத்தக்கதாக ஒரு பெரிய எழுப்புதல் நீங்க ஆண்டவரே கடைசி காலத்தில் அனுப்ப போகிறதான அந்த எழுப்புதல் எங்கள் வாலிபர்கள் உணரட்டும். உலகில் உள்ள எல்லா வாலிபர்களும் உணரட்டும், ஒப்பு கொடுக்கட்டும், தங்களை தாழ்த்தட்டும், தங்களுடைய தீமைகளை ஆண்டவரை விட்டு விலகட்டும், பாவங்களை அறிக்கையிடட்டும், முகத்தை பக்கம் திரும்பட்டும். 65% மேலே உள்ள ஒரு இளம் தேசம் எங்களுடைய தேசம் ஆண்டவரே. எங்கள் சபைகளில் உள்ள வாலிபர்கள் தங்களுடைய கண்களை கர்த்தர் பக்கம் திருப்பி உமக்கென்று வாழ்வார்கள் என்று சொன்னார். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நீர் பாராட்டின அந்த அன்பை நாங்கள் ஆடையாய் தரித்துக் கொண்டு அந்த அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவோம் என்று சொன்னார். பரலோகம் சந்தோஷிக்குமே, பரலோகம் சந்தோஷிக்குமே. எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, எங்களை ஆயத்தப்படுத்தும். ஊரடக்கம்
ஆண்டவரே, எங்களுக்கான ஒரு நாட்கள் அல்ல, நாங்கள் எங்களுடைய வாலிப பிராயத்துல எங்கள் சிருஷ்டிகரை நினைப்பதற்கான நாட்கள். உடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமா மாறட்டும், எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமா மாறட்டும். உமக்காக நாங்கள் வாழ, நாங்கள் பலவீனப்பட்டு போகாதபடிக்கு எங்களை நீர் மறுபடியும் உயிர்ப்பையும் பலவானாய் மாற்று, பலவானாய் மாற்று. எங்கள் வாலிபர்களுக்காக மனம் இறங்குங்க ஆண்டவரே. வாலிப பெண் பிள்ளைகள், வாலிப ஆண் பிள்ளைகள் உலக சிற்றின்பத்திற்கு சிக்கி தவிக்காதபடி, உலக பாவத்து மயங்கி கிடக்காதபடிக்கு, குடிப்பழக்கத்திற்கும் போதை பழக்கங்களுக்கும் ஆண்டவரே அடிமைப்பட்டு போகாதபடிக்கு உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற வேத வசனத்தின்படி எங்கள் பிள்ளைகள் எல்லாம், எங்க வாலிபர்கள் எல்லாம் உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர்களாய் மாறுவார்களாக. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். அவர்களுக்காக நாங்கள் சிறப்பில் இருக்கிறோம். எங்கள் வாலிபர்கள் உன்பக்கம் திரும்ப நாங்கள் கதறுகிறோம் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் வான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெறும் பெரிய பெரிய பாவம் மட்டும் பாவம் இல்லையே. வேதத்தில் நாங்கள் படிக்கிறோம் ஆண்டவரே, பொய் சொல்றது, மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுறது ஆண்டவரே, மற்றவர்களுடைய வளர்ச்சியில ஆண்டவரே நாங்கள் மனம் ஆண்டவரே மனம் மடிவடைகிறது, எல்லாமே பாவம் என்றுதான் வேதத்திலே ஆண்டவரே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களிலே அப்பா உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளே சிருஷ்டி, நிலைவரமான ஆவியை எடுத்துத்தார். உமக்காக நாங்கள் வாழட்டும், உமக்காக நாங்கள் வாழட்டும். இந்த பூமியில நாங்கள் நோக்கம் இல்லாம எங்களை நீங்க படைக்கல. நீர் எங்களை இந்த பூமியிலே வைத்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே அதற்காக நாங்கள் வாழ்ந்து பரலோகத்திற்கு உம்மிடத்தில் நாங்கள் வந்து சேரும் பொழுது ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வைத்த காரியத்தை நாங்கள் முடித்து மனமகிழ்ச்சியோடு கூடிய சமூகத்திற்கு வர அளவிற்கு எங்களோடு கூட நீர் இருப்பீராக. எங்கள் வாலிபர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கிளறி விடுங்க. இரவுகள் எல்லாம் ஜெப நேரங்களால் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஊரடங்கு நாட்கள் உபவாச நாட்களால் மாற்றிக்கொள்ளட்டும். அவர்களுடைய முகங்களை உலகத்தின் பக்கம் இருந்து திருப்பி உன் பக்கம் அவர்களுடைய முகங்களை திருப்புவார்களாக. பெரிய எழுப்புதலை நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். அதை ஆண்டவரே நாங்கள் அடைந்து உலகத்திற்கு வெளிச்சமாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை கொண்டு செல்கிறவர்களாய் எங்களை மாற்றும். உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகவே.
தடைகளை நீக்குகிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். எல்லா விதமான தடைகளை அவர் நீக்குவார். ಅಡ್ಡಿಯನ್ನು ದೂರಪಡಿಸುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಅಡ್ಡಿಗಳನ್ನು ದೂರ ಮಾಡಲಿ. இந்த 2 மாத காலமாக பரலோகத்தின் தேவனுடைய வேலையை நாம் நிறுத்தாமல் அதை நிறைவேற்றும்படி பலம் கொடுத்ததற்காக அவருடைய நாமத்திற்கு ಸ್ತೋತ್ರம். ಈ 2 ತಿಂಗಳ ಕಾಲ ನಾವು ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ದೇವರಿಗೆ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಆತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾವು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இதற்கு முந்தின நாட்களில் இயேசு கிறிஸ்து யார் என்றும் அவருடைய பாடு மரணங்களை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் தொடர்ச்சியாக இந்த வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾರು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾವ ರೀತಿ ಸತ್ತು ಉಣಲ್ಪಟ್ಟು 3ನೇ ದಿನದಲ್ಲಿ ಜೀವಿತನಾಗಿ ಎದ್ದರು ಎಂಬುದಾಗಿ, ಎದ್ದ ನಂತರ ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ಧ್ಯಾನಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 40 நாட்கள் இந்த பூமியில் இருந்ததாக அந்த செய்தி கடந்த நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಮೇಲೆ 40 ದಿನಗಳ ಕಾಲ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ಕಳೆದ ವಾರಗಳಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದೇವೆ. 40வது நாள் அவர் பரலோகத்துக்கு போகவும், அதன் பிறகு 10 நாள் அவரை பின்பற்றின பிள்ளைகள் 120 பேர் ஓரிடத்தில் காத்திருக்கவும் கட்டளையிட்ட காரியங்களை கடந்த நாட்களில் செய்தியாக நீங்கள் கேட்டீர்கள். 40ನೇ ದಿನದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದರು. ಅನಂತರ 120 ಜನರು ಕೂಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದೇವೆ. காத்திருந்தவர்கள் மேல் 10 நாள் கழித்து பரலோகத்திலிருந்து வந்த உன்னத பலன் எவ்விதமாய் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தது என்கிற விஷயங்களை கூட 2 வாரத்திற்கு முன்பு நாம் பார்த்தோம். ಆತನ ಶಿಷ್ಯರು ಕಾದಿದ್ದ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಉನ್ನತವಾದ ಬಲವು ಅವರ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂದಿತು ಎಂಬುದಾಗಿ ಕಳೆದ ವಾರ ಕೇಳಿದ್ದೇವೆ. இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏறக்குறைய உலகம் முழுவதும் அல்லது குறிப்பிட்ட சபைகளில் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்லி தியானிக்கிற கொண்டாடுகிற ஒரு அனுபவம் இந்த நாட்களில் உண்டு. ಈ ಒಂದು ಭಾನುವಾರದ ದಿನದಿಂದ ಲೋಕದಲ್ಲಿಯೂ ಮತ್ತು ಅನೇಕ ಸೂಚಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಈ ಭಾನುವಾರವನ್ನು ಪಂಚಶತಮ ದಿನವಾಗಿ ಆಚರಿಸುವ ಒಂದು ಕಾರ್ಯವೂ ಇದೆ. 2000 வருஷத்துக்கு முன்பாக 1ஆம் நூற்றாண்டிலே நடைபெற்ற அனுபவம் உள்ள அந்த காரியங்களை நினைக்கும் வண்ணமாக தான் திருச்சபைகளிலே இந்த நாட்களில் அதை நினைவு கூறும் வண்ணமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பது, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ 1ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಜನರು ಈ ಪಂಚಶತಮ ದಿನವನ್ನು ಆಚರಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. இந்த நாளிலும் பெந்தேகோஸ்தே அனுபவங்களும் அற்புதமான மாற்றங்களும் என்ற தலைப்பின் கீழே உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். பெந்தேகோஸ்தே அனுபவங்களும் அற்புதமான மாற்றங்களும் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ಈ ದಿನದ ವಾಕ್ಯದ ಮುಖ್ಯಾಂಶ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಪಂಚಶತಮಾನದ ಅನುಭವಗಳು ಮತ್ತು ಆತನ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾರ್ಪಾಡುಗಳು ಏನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அப்படியானால் பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது என்ன? ಹಾಗಾದರೆ ಪಂಚಶತಮದ ಒಂದು ಅನುಭವ ಏನು? ஏற்கனவே உங்களுக்கு நான் மேலோட்டமாய் குறிப்பிட்டிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாய் இந்த வார்த்தைகளை இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ಇದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಿಮಗೆ ನಾವು ವಿಷಯವಾಗಿ ತಿಳಿಸಿದ್ದೇವೆ. ಆದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ಸಹಾಯದಿಂದ ಇನ್ನೂ ನಾವು ಹೆಚ್ಚಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது முதலாவது காரியம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முழுவதும் தியானிக்கிற வேளையில் ஏராளமான வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள், அனுபவங்கள் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಓದುವಾಗ ಹೆಚ್ಚಾದ ವಿಷಯಗಳು ಇದರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. முதல் காரியம் என்ன? 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ಈ ಮೊದಲನೆಯ ಸೂಚನೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ ನೋಡಿರಿ. பரிசுத்த ஆவியானவராலே அங்கே கூடியிருந்த 120 பேர் நிரப்பப்பட்டார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ಆಗ ಅವರೆಲ್ಲರೂ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿ ಆತ್ಮ ತಮಗೆ ನುಡಿಯುವ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡುವ ಪ್ರಕಾರ ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳಿಂದ ಮಾತನಾಡುವಿಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. நிறைவு என்று சொல்லும்போது குறைவு என்ற ஒரு சொல்
சொல்லும் கூடவே வருவதை பார்க்க முடியும். ತುಂಬಿರುವುದು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಕಡಿಮೆ ಇರುವುದು ಎಂಬುದಾಗಿ ಬರುತ್ತದೆ. இந்த நிறைவை பெற்ற மக்கள் வாழ்க்கையின் ஆரம்ப காலங்கள் ஏராளமான குறைவுகளோடு கூட பலவிதமான குறைவுகளோடு கூட இருந்ததை பார்க்க முடியும். ಈ ಒಂದು ತುಂಬಿದಂತ ಜನರ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಕೆಲಸದ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಕಡಿಮೆಯಾಗಿ ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. மனிதர்களுக்கு பயந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ಮನುಷ್ಯರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಇದ್ದರು. அசுத்தாவிக்கு பயந்தவர்களாய் இருந்தார்கள். ಅಶುದ್ಧಾತ್ಮನಿಗೆ ಭಯಪಟ್ಟವರಾಗಿದ್ದರು. சூழ்நிலைகளை கண்டு பயந்தவர்களாய் இருந்தார்கள். ಅಲ್ಲಿನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಕಂಡು ಭಯಪಟ್ಟರು. எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ ಅದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರಲು ಸಾಧ್ಯವಾಗದ ಸಮಯಗಳು ಅವರಿಗೆ ಇದ್ದವು. ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இந்த அனுபவத்திற்குள்ளே வந்த பிறகு முழுமையாக அவர்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டது. பிரியமானவர்களே, ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೊಟ್ಟಿರುವ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ಅವರು ಕೈಗೊಂಡು ನಡೆದರಿಂದ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. குறைவான வாழ்க்கையுள்ளவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைந்த அனுபவம் கடந்து வந்தது. ಆ ಕೊರತೆಯಾಗಿರುವಂತಹ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಸಂಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತವರು ನೀವು ಯಾರೇ ಆಗಿರಲಿ, உங்கள் குறைவான அனுபவம் மாற வேண்டுமா? ನಿಮ್ಮ ಕೊರತೆಯಾಗಿರುವಂತಹ ಸಮಸ್ಯೆಯು ಬದಲಾವಣೆಯಾಗಬೇಕಾ? ஞான குறைவு மாற வேண்டுமா? ನಿಮ್ಮ ಜ್ಞಾನದ ಅನುಭವವು ಮಾರ್ಪಡಬೇಕಾ? குடும்பத்தில் உள்ள குறைபாடுகள் நீங்க வேண்டுமா? ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಕಷ್ಟಗಳು ಮಾರ್ಪಡಬೇಕಾ? எப்பொழுதும் குழப்பமான சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறதா? ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಪರಿಸ್ಥಿತಿಯು ಕಲಹದಿಂದ ಇದೆಯಾ? உங்களுக்குள்ளே எதற்காக இந்த வாழ்க்கை என்ற ஒரு கேள்வியோடு கூட உங்கள் அனுபவம் இருக்கிறதா? ಯಾಕೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಅನುಭವಗಳು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಯೋಚಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் நிரப்பப்படும் போது, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ನೀವು ಭರಿತರಾಗಿರುವಾಗ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. இது இன்னொருவருக்கு இருக்கிற விஷயம் இல்லை. ಇದು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಇರುವಂತಹ ವಿಷಯವಲ್ಲ. நீங்களே இந்த நிறைவை பெற்றுக்கொள்வதினால், ನೀವೇ ಇದನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ, குறையோடு இருக்கிற மக்கள் மத்தியில், ಅಪೂರ್ಣವಾಗಿ ಇರುವಂತಹ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் மத்தியில், ಸಮಸ್ಯೆದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு, ವೇದನೆಯಾಗಿ ಇರುವಂತಹ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, நிரப்பப்பட்ட அனுபவம் உள்ள நீங்கள், ನಾವು ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿರುವಂತಹ ನಮ್ಮ ಜನರು மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லி தெளிவுபடுத்த முடியும். ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಹೇಳಿ ನಾವು ಅವರಿಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಹುಟ್ಟಿಸಲು ಸಾಧ್ಯ. ஆண்டவராகிய தேவன் குறைவை நிறைவாக்குகிறவர். ದೇವರಾಗಿರುವಂತಹ ಕರ್ತನು ಅದನ್ನು ಸಂಪೂರ್ಣ ಮಾಡುತ್ತಾರೆ. குறைவுள்ள மனுஷர்கள் மீது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வந்த போது அவர்கள் நிறைந்த அனுபவத்திற்குள்ளே காணப்பட்டார்கள். ಕೊರತೆಯಾಗಿರುವಂತಹ ಮನುಷ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇಳಿದು ಬರುವಾಗ ಅವರೆಲ್ಲರೂ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾದರು. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மையானால், ஞானஸ்நானம் பெற்றது உண்மையானால், பரிசுத்த ஆவியானவராலே முழுமையாக நீங்கள் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். ನೀವು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದರಲ್ಲಿ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿದ್ದರೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ರಕ್ಷಕನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಹೊಂದಿರುವವರಾಗಿರುವುದಾದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இது நல்லதொரு அனுபவம். ಇದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಅನುಭವ. இது வித்தியாசமான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒன்று. ಇದು ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಅನುಭವ. எத்தனையோ பேருடைய வாழ்க்கைக்கு நல்வழியை தெரிவிக்கக்கூடிய ஒரு காரியங்கள் இதற்குள்ளே அனுபவத்தினூடே போகிறவர்கள் அறிந்து கொள்ள முடியும். ಎಷ್ಟೋ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರ ಜೀವಿತವನ್ನು ಒಳ್ಳೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವಂತ ಒಂದು ಅನುಭವವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. மேலோட்டமா இருக்கிறவர்களுக்கு இந்த அனுபவம் விளங்காது. ಮೇಲಿನ ತೋರಿಕೆಯನ್ನು ಹೊಂದಿರುವವರಿಗೆ ಈ ಅನುಭವ ಬರುವುದಿಲ್ಲ. ஆழமான அனுபவத்திற்குள் போய் ருசிக்கிறவர்களுக்கு தான் இந்த நிரப்பப்பட்டதின் மேன்மை விளங்கும். ಆಳವಾಗಿ ಯೋಚಿಸುವಂತ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಈ ಕಾರ್ಯವು ನಡೆಯಲು ಸಾಧ್ಯ. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிரம்புவது ஒரு உன்னத அனுபவம். பிரியமானவர்களே, ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಭರಿತರಾಗುವುದು ಒಂದು ಉನ್ನತವಾದ ಸಮಯ. ಪ್ರಿಯರೇ, வேதத்தை கேளுங்கள், ಸತ್ಯವೇದವನ್ನು ಕೇಳಿರಿ, வேதத்தை வாசியுங்கள், ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿರಿ, வேத வார்த்தைகளை தியானம் பண்ணுங்கள். ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿ ಧ್ಯಾನಿಸಿರಿ. மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். ಮೇಲಿನ ತೋರಿಕೆಗಾಗಿ ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತ ಬೇಡ. மேலோட்டமான வாழ்க்கை குறையுள்ள வாழ்க்கை. ಮೇಲ್ನೋಟದ ಜೀವಿತ ಅದು ಕೊರತೆಯಾಗಿರುವಂತದ್ದು. அது பிரச்சனை வரும்போது உங்களால் தாங்க முடியாது. ಆ ಸಮಸ್ಯೆ ಬರುವಾಗ ನೀವು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உங்களால் தாங்க முடியாததினாலே உங்களாலே பிறருக்கும் பிரச்சனையா நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். ನೀವು ಅದನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳದೆ ಇರುವುದರಿಂದ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ
ஆண்டவர் ஒரு நல்வழியை வைத்திருக்கிறார். ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಮಾರ್ಗವನ್ನು தெளிவான ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பாதையை வைத்திருக்கிறார். ತಿಳುವಳಿಕೆಯಾದ ಮಾರ್ಗವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆச்சரியமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಜೀವಿತವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. குறைவோடு இருக்கிற மனுஷன் என்றைக்கும் குறைவோடு இருக்க வேண்டிய தேவையில்லை. ಕೊರತೆಯಾಗಿರುವಂತಹ ಮನುಷ್ಯರು ಯಾವಾಗಲೂ ಕೊರತೆಯಲ್ಲಿ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பிரச்சனையோடு இருக்கிற மனுஷன் பிரச்சனைக்குள் சிக்கி தவிக்க வேண்டும் என்பது தேவ நோக்கமில்லை. ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಇರುವವರ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರ ಉದ್ದೇಶವಲ್ಲ. ஆண்டவர் இயேசுவை அறிந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அடுத்த உச்சகட்ட அனுபவத்திற்கு போவதற்கு நல்வழியை பரிசுத்த வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. ಆದರೆ ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಂತಹ ಜನರಿಗೆ ದೇವರು ಉನ್ನತವಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ವಾಕ್ಯಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நானும் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொண்டே இருக்காதீர்கள். ನಾನು ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. நானும் வேதத்தை மார்போடு அணைத்து வைத்திருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். ನಾನು ಸತ್ಯವೇದವನ್ನು ಎದೆಗೆ ಒದಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. நாங்களும் ஆலயத்துக்கு போய் வருகிறோம்ங்கிற வார்த்தையோடு நீங்கள் இருக்க வேண்டாம். ನಾನು ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. அனுபவம் வித்தியாசமாய் இருக்க வேண்டும். ಅನುಭವವು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರಬೇಕು. இங்கே 120 பேர் தேவனை பின்பற்றினவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பின்பு வாழ்க்கை எவ்வளவு மாற்றம் இருந்தது பாருங்கள். ಆದರೆ ಈ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಓದುವಾಗ 120 ಜನರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ ಅವರ ಜೀವಿತ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ ನೋಡಿರಿ. குறைந்து போன நிலையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ಕೊರತೆಯಾಗಿರುವಂತಹ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ நிறைவான ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே அவர் விரும்புகிறார். நீங்கள் அந்த அனுபவத்திற்குள் வர வேண்டுமா? ಸಂಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இரண்டாவது ஒரு காரியம் உண்டு. ಎರಡನೆಯ ವಿಷಯ ಇನ್ನೊಂದು ಉಂಟು. அதே 4ஆம் வசனத்தின் அடுத்த பகுதி கீழ்ப்பகுதியில் பார்க்கிறோம். ಆದರೆ ಆ 4ನೇ ವಚನೆಯ ಕೆಳಗಿನ ಭಾಗದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ಆ ಆತ್ಮ ತಮಗೆ ನುಡಿಯುವ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡುವ ಪ್ರಕಾರ ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳಿಂದ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களினாலே பேச தொடங்கினார்கள். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ವರಗಳಿಂದ ಮಾತನಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகள் பாருங்கள். ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದದ ಮಾತುಗಳು ನೋಡಿರಿ. ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ವರಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அது அவரவர்களுக்கு ஏற்றபடி கொடுக்கப்படுகிற ஒன்று. ಅವರವರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡುವ ಪ್ರಕಾರ இந்த அனுபவத்திற்குள் வந்தவர்கள் என்ன செய்தார்களா? வேறு வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். ಈ ಅನುಭವದೊಳಗೆ ಬಂದವರು ಏನು ಮಾಡಿದರು? ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳಿಂದ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அங்கு கூடியிருக்கிற மக்கள் அது எந்த பாஷையில் பேசினார்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் கொள்ளட்டும். ಅಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುವವರು ಯಾವ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. ஆனால் பேசினவர்களுக்கு தெரியவில்லை இந்த பாஷையின் மேன்மை. ಆದರೆ ಮಾತನಾಡುವವರಿಗೆ ಈ ಭಾಷೆಯ ಒಂದು ಮೇಲ್ಮೆ ಏನೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. இது மனிதர்களால் கொடுத்தது கொண்டல்ல, ಇದು ಮನುಷ್ಯರಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತದ್ದಲ್ಲ. பரிசுத்த ஆவியானவரே இந்த வரங்களை இவர்களுக்கு கொடுத்தார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಈ ವರಗಳನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟರು. இதை அவர்கள் அந்த அனுபவத்திற்குள் வந்த பிறகு அவர்கள் பேச தொடங்கினார்கள். ಅವರು ಈ ಅನುಭವದೊಳಗೆ ಬಂದಾಗ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. குழந்தைங்க கூட ஆரம்பத்திலிருந்து அப்படியே பேச ஆரம்பிக்கும். ಚಿಕ್ಕ ಮಗುವನ್ನು ನೋಡುವಾಗ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಮಾತನಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. அந்த பிள்ளைங்க பேசுறது விளங்காது. அந்த அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த மடலை மொழிகள். ಆದರೆ ಮಕ್ಕಳು ಮಾತನಾಡುವಂತದ್ದು ಬೇರೆಯವರಿಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ತೊದಲು ಮಾತುಗಳು ತಂದೆ ತಾಯಿಗೆ ಗೊತ್ತು. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பிறகு புரிகிற அளவுக்கு அவர்கள் பேச தொடங்குவார்கள். ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ ಅವರು ಮಾತನಾಡುವಂತ ಭಾಷೆಗಳು ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. அப்படி அவர்கள் ஒவ்வொரு வார்த்தை அந்தந்த வளர்ச்சிக்கு ஏற்றபடி பேச தொடங்கின போது எத்தனை பேருக்கு அந்த பிள்ளைகளுக்கே சந்தோஷம், எத்தனை பேருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ಅವರು ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಾಗ ಅವರ ಭಾಷೆಗಳು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. பிள்ளைகள் பேசினால் பெற்றோருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ಮಕ್ಕಳು ಮಾತನಾಡುವಾಗ ಎತ್ತವರಿಗೆ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த மழலை சொல் மாறி அடுத்த கட்ட வார்த்தைகள் வரும்போது குடும்பமே மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகிறது. ಆ ತಾಯಿ ಮಡಿಲಿನ ಆ ಮಾತುಗಳನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ ಮೇಲೆ ಬೇರೆ ಮಾತುಗಳು ಬರುವಾಗ ಕುಟುಂಬವೇ ಆನಂದದಿಂದ ಇರುತ್ತದೆ. பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட பின்பு அடுத்து அவர்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. வெறும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென் அதை சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾದ ಮೇಲೆ ಅವರು ಸುಮ್ಮನೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಆಮೇನ್ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡು ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ.
ಮಾಡಲಿಲ್ಲ. வாய் திறக்கப்பட்டது, ಅವರ ಬಾಯಿಯು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. இவர்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வாயின் வழியாய் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ಇವರ ವಿವೇಕಕ್ಕೆ ಹೆಚ್ಚಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವರಿಗೆ ಮಾತುಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ. ಇವರು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. அங்க இருக்கிற மற்றவர்களுக்கு தெரிகிறது எங்கள் ஜென்ம பாஷை என்று. ಅಲ್ಲಿ ಇರುವಂತವರಿಗೆ ಗೊತ್ತು ಇದು ನಮ್ಮ ಜನ್ಮದ ಭಾಷೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் பேசின அவர்களுக்கு தெரியாது இது பரலோக பாஷை, இது பரிசுத்த தேவனுடைய பாஷை, இது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள் மூலம் புறப்பட்ட பாஷை என்று. ಆದರೆ ಮಾತನಾಡುವಂತ ಜನರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಇದು ಪವಿತ್ರಾತ್ಮನು ಕೊಡುವಂತವರ ಪರಲೋಕದ ಭಾಷೆ, ನಾನಾ ಭಾಷೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. ஆலயத்துக்கு வருகிறவர்கள் ஒரு ஸ்தோத்திரம் கூட போட மாட்டாங்க. ದೇವಾಲಯಕ್ಕೆ ಬರುವವರು ಒಂದು ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஆமென் அப்படின்னு சொன்னா ஆமென் சொல்ல கூட அவங்களுக்கு முடியாது, முத்துக்கள் கொட்டிவிடும். ಆಮೇನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗಲೂ ಬಾಯಿ ತೆರೆಯುವುದಿಲ್ಲ, ಮುತ್ತುಗಳು ಹೊರಗೆ ಚೆಲ್ಲುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. நல்ல சத்தமா இருக்கிறவங்களை குறித்து அப்படியே ஒரு பார்வை பார்ப்பாங்க. ಆದ್ರೆ ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳುವಂತವರು ನೋಡಿ ಒಂದು ದೃಷ್ಟಿಯನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. வேதம் சொல்லுகிறது, சத்தியவேத ಹೇಳುತ್ತದೆ, உன் வாயை விரிவாய் தர அப்பொழுது நான் நன்மையால் நிரப்புவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ನಿನ್ನ ಬಾಯಿಯನ್ನು ಅಗಲವಾಗಿ ತೆರೆ, ನಾನು ಆಗ ಒಳ್ಳೆಯ ವರಗಳಿಂದ ನಿನ್ನನ್ನು ತುಂಬಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ. உங்கள் வாயை விரிவாய் திறக்கும் போது அவர்கள் பாருங்க அமைதியா இருந்தாங்க. ஆவியானவர் வந்த பின்பு வாயை திறந்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு பேசுறாங்க, பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ಆ ಜನರು ಸುಮ್ಮನಾಗಿ ಕುಳಿತಿದ್ದರು. ಆದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಭರಿತರಾಗಿರುವಾಗ ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. சத்தத்தை கேட்கிற அருமையானவர்களே, ಈ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವಂತ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಜನರೇ, உங்களுக்கும் இந்த அனுபவத்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ನಿಮಗೂ ಈ ರೀತಿಯಾದ ಅನುಭವವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஏற்கனவே இந்த அனுபவத்திலே நீங்கள் இருந்தால் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ಇದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನೀವು ಈ ಅನುಭವದಲ್ಲಿದ್ದರೆ ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. இன்னும் உதடுகளை திறந்து வாயை திறந்து அதிகமாய் துதிக்க ஆரம்பியுங்கள். ಇನ್ನು ಬಾಯಿಯನ್ನು ತುಟಿಗಳನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ತೆಗೆದು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ. இந்த பாஷைகளை பேசுகிற பாக்கியம் உங்களுக்கு இருக்குமானால் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் அல்ல, தொடர்ச்சியாய் பேசிக் கொண்டிருங்கள். அந்த வரத்தின் மகிமை வெளிப்படும். ನಿಮಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಅನುಭವಗಳು ಇರುವಾಗ ಒಂದು ಎರಡನ್ನು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಮುಂದುವರಿದ ಮಾತನಾಡುವುದಾದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರವು ನಿಮಗೆ ಬರುತ್ತದೆ. வாய்களை திறந்து பேசாதவர்கள் தேவ மகிமையை காண முடியாது. ಬಾಯಿಯನ್ನು ತೆರೆದು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸದೆ ಇರುವವರಿಗೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எத்தனையோ பேரை நீங்க பார்க்க முடியும், எங்க வாயை திறக்க கூடாதோ அங்க வாயை திறந்துட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. ಎಷ್ಟೋ ಜನರು ನೋಡುವಾಗ ಎಲ್ಲಿ ಬಾಯಿಯನ್ನು ತೆರೆಯಬಾರದು ಅಲ್ಲಿ ತೆರೆಯುತ್ತಾರೆ. ஆனா எங்க வாயை திறக்கணுமோ அந்த இடத்துல வாயை திறக்கும் போது தேவ சமூகத்திலே, தேவ பிரசன்னத்திலே வாயை திறந்து நல்ல துதிக்க பேச ஆரம்பிக்கும் போது பரலோகத்தின் பலன் அவர்கள் வாழ்க்கை நிரப்ப போதுமானதாக இருக்கிறது. ಆದರೆ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಆಡುವಾಗ ಪರಲೋಕವು ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. பரிசுத்த ஆவியானுடைய வரங்களினால் நிரப்பப்பட்டு அந்த அந்நிய பாஷை அவர்கள் பேசுகிற நிலைமை அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿ ಆ ವರಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಮಾತನಾಡುವಾಗ ಪರಲೋಕದ ಒಂದು ಆನಂದವು ಅವರಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿತು. இந்த அனுபவம் இல்லாதவர்களுக்கு குழப்பமாய் காணப்படும். ಈ ಅನುಭವ ಇಲ್ಲದೆ ಇರುವವರಿಗೆ ಕಲಹವಾಗುತ್ತದೆ. ஆனால் இந்த அனுபவம் தேவனே கொடுத்த அனுபவம். ಆದರೆ ಈ ಅನುಭವವು ದೇವರೇ ಕೊಟ್ಟಂತದ್ದು. நீங்கள் உங்கள் உதடுகளை திறந்து பேச தொடங்குங்க. ನಿಮ್ಮ ತುಟಿಗಳನ್ನು ತೆರೆದು ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ. ஆனா இன்னொருத்தவங்க பேசுறாங்கிறதுனால நீங்க பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ಇನ್ನೊಬ್ಬರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಮಾತನಾಡಿಕೊಂಡಿರಬಾರದು. தேவனுடைய எல்லைக்குள்ள இருக்கணும். ದೇವರ ಒಂದು ಸಮೂಹದಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. தேவனுடைய வசனத்துக்குள்ள இருக்கணும். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇರಬೇಕು. இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளணும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ದೈವವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியணும். ಅವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. அவர் சொல்ற இடத்துல இருக்கணும். ಅವರು ಹೇಳುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರಬೇಕು. சுய வழியை மாத்திக்கணும். ನಿಮ್ಮ ಸ್ವಾರ್ಥವನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. தேவ சித்தத்துக்குள்ளே வாழ்க்கை அர்ப்பணிக்கப்படணும். ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. அவர் சித்தத்தின் எல்லையில் இருந்து நாம் இருக்கும்போது ಆತನ ಚಿತ್ತದ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಇರುವಾಗ பரலோகம் உங்களுக்காக திறக்கப்படும். ಪರಲೋಕವು ನಮಗಾಗಿ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. குறிக்கப்பட்ட நேரத்தில் அந்த வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும். ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಬಲವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. இந்த அனுபவத்திலே பாருங்கள், அவர்கள் பேசினார்களா, மற்றவர்கள் சொன்னார்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. இவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல. ஆனா பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரியுது, ஐயோ இவங்க பேசுறது எங்க ஜென்ம பாஷையா இருக்கு, இவங்க பேசுறது தேவனுடைய மகத்துவம் வெளிப்படுகிறது.
மற்றதை ಕೇಳ್ತಿರವங்களுக்கு தெரியும் தெய்வீக ಮಹತ್ವம் என்னவென்று. ಆದರೆ ಈ ಜನರು ಮಾತನಾಡುವಾಗ ಬೇರೆ ಜನರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ, ಬಹಳ ಭ್ರಮೆಯಾಗಿ ದೇವರ ಮಹತ್ವವನ್ನೇ ಹೊರಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அதனால மற்றவங்களை பார்த்து குறை சொல்லிட்டே உட்கார்ந்திருக்காதீங்க. ಮತ್ತವರನ್ನು ನೋಡಿ ಕೊರತೆಯಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡಿರಬೇಡಿ. ஒரு படி மேல வாங்க. ಒಂದು ಹಂತ ಬೆಳೆದು ಬನ್ನಿರಿ. ஆவியானவருக்குள்ளே நிரப்பப்படுங்க. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಭರಿತರಾಗಿರಿ. அவர் கொடுக்கும் வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ಆತನು ಕೊಡುವಂತ ವರಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. உங்க வாய் திறக்கப்படும். ನಿಮ್ಮ ಬಾಯಿ ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. உங்கள் மூலமாய் தேவ மகத்துவம் வெளிப்படும். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ದೇವರ ಮಹಿಮೆಯು ಉಂಟಾಗಲಿ. நீங்க அனுபவத்துக்கு வந்து பாருங்கள் பிரியமானவர்களே. ನೀವು ಈ ಅನುಭವದೊಳಗೆ ಬಂದು ನೋಡಿರಿ ಪ್ರಿಯರೇ. எத்தனையோ பேரு உள்ளத்துல வேதனை பாரங்கள் அதிகம் இருக்கும். ಎಷ್ಟೋ ಜನ ನೋಡುವಾಗ ಹೃದಯದಲ್ಲಿ ವೇದನೆಗಳು ಕಣ್ಣೀರುಗಳು ಹೆಚ್ಚಾಗಿರುತ್ತದೆ. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, ಯಾರ ಬಳಿಗೆ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஆனா மனம் திறந்து தன்னோட உள்ளத்தில் உள்ள காரியத்தை வாய் திறந்து சொன்னாலே சிலர் அவங்க மன பாரம் கூட நீங்கும். ಆದ್ರೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿರುವಂತಹ ಆ ಒಂದು ಕಷ್ಟವನ್ನು ಮತ್ತೊಬ್ಬರ ಬಳಿಗೆ ಹಂಚಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ, ಆ ಭಾರ ನೀಗಲು ಸಾಧ್ಯ. ஆனால் ஏசப்பாவை பின்பற்றுகிற பிள்ளைகள் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, ஆவியில் நிறைந்திருக்கும் போது மனமகிழ்ச்சி உண்டாகும், விடுதலை உண்டாகும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಂತ ಜನರಿಗೆ ಕಷ್ಟಗಳು ನೀಗುತ್ತದೆ, ವೇದನೆಗಳು ನೀಗುತ್ತದೆ. ಸಂತೋಷದಿಂದ ಆನಂದದಿಂದ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ எதை ನೋಡುತ್ತೇವೆ. பேசுறோமோ அதை பேசுங்க. ಯಾವುದನ್ನು ಮಾತನಾಡಬೇಕು ಅದನ್ನು ಮಾತ್ರ ಮಾತನಾಡಿ. எதை நிறுத்தணுமோ அதை நிறுத்துங்க. ಯಾವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸಬೇಕು ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಡಿರಿ. தேவ வார்த்தையின்படி நீங்க பேச தொடங்கினால் பரலோக பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும். ದೇವರ ಮಾತಿನಂತೆ ನೀವು ಮಾತನಾಡುವುದಾದರೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯು ನಿಮ್ಮ ತುಂಬಿಸಲ್ಪಡುತ್ತೀರಾ. அதன் மூலம் இன்னும் மேன்மையான காரியங்கள் பின்தொடர ஆரம்பிக்கும். ಇದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರ ಮಹತ್ವವಾದ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತದೆ. வாழ்க்கையே ஆச்சரியமாய் மாறிவிடும். ನಿಮ್ಮ ಜೀವಿತವೇ ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. அடுத்த இன்னொரு காரியத்தை கூட 2ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ ನೋಡಿರಿ. என்ன நடக்குது பாருங்க. சிந்தனையை தூண்டும் தெளிவான வார்த்தைகள் புறப்படுகிறது. இந்த அனுபவங்களுக்கு பிறகு சிந்தனையை தூண்டக்கூடிய தெளிவான வார்த்தைகள் ஒரு மனுஷன் மூலமா புறப்படுகிறது. ಚಿಂತನೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತ ತಿಳುವಳಿಕೆಯಾದ ಮಾತುಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. சிலர் பேசுவாங்க, என்ன பேசுறாங்கன்னே புரியாது. ಕೆಲವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, ಏನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. பேசுறவங்களுக்கும் புரியாது, கேட்கிறவங்களுக்கும் புரியாது. ಮಾತನಾಡುವವರಿಗೂ ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ, ಕೇಳುವವರಿಗೂ ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. ஆனா இந்த 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட பேதுரு என்று சொல்லப்பட்ட மனுஷன் ஆரம்பத்துல துடுக்கு துடுக்குன்னு பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. ಆದ್ರೆ 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಈ ಪೇತ್ರನು ಚುರುಕಾಗಿ ಆತ್ರವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು. எப்ப பாரு இவர் முந்தி 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 பேசுறாருங்கிற சூழ்நிலை அங்க இருந்தவர்கிட்ட காணப்பட்டது. அவர் எப்ப அப்படிதான் பேசுவாரு, விடு, அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமா, வாய் திறந்தா அவ்வளவுதான், துடுக்கு துடுக்குன்னு பேசுவார். அதே போல அனுபவம் அங்கு இருந்தது. அந்த நிரப்பப்படுதலுக்கு முன்பு, இந்த பேச தொடங்குறதுக்கு முன்பு இருந்தது. ಆದ್ರೆ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅಲ್ಲಿರುವವರು ಹೇಳಿದ್ರು, ಯಾವಾಗಲೂ ಇವನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ರೆ ಬಿಡಿರಿ, ಇವನು ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ. தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட போது, ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾದ ಮೇಲೆ, பரிசுத்த ஆவியானவர் வரத்துக்குள்ளே வந்து அந்த பாஷைகளை பேச தொடங்கின போது, ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರವು ಅವರ ಮೇಲೆ ಬಂದಾಗ ಅವರು ಜ್ಞಾನ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ அவருடைய பேச்சு திறமை வித்தியாசமாய் மாறிவிட்டது. ಅವರ ಮಾತುಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟವು. சொல் திறன் வித்தியாசமாய் மாறினது. ಅವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಒಂದೊಂದು ಮಾತುಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದ್ದವು. அவர் சொல்லுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது. ಅವರು ಮಾತನಾಡುವಂತ ವಿಷಯಗಳು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿತ್ತು. குழப்பமான வார்த்தைகள் வாயில வரல. ಕಲಹವಾದ ಮಾತುಗಳು ಆತನ ಬಾಯಿಯಿಂದ ಬರಲಿಲ್ಲ. தெளிவான வார்த்தை இந்த தேவ மனுஷன் மூலமாய் புறப்பட்டது. ತಿಳುವಳಿಕೆಯ ಮಾತುಗಳು ಈ ದೇವ ಮನುಷ್ಯನ ಬಾಯಿಯಿಂದ ಹೊರಟಿತು. அங்கே அந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம் பாருங்கள். ಈ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಏನು ನೋಡುತ್ತೇವೆ ನೋಡಿರಿ. பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். எவ்வளவு அழுத்தமான வார்த்தை பாருங்க, எவ்வளவு அதிகாரமுள்ள வார்த்தை பாருங்க. தேவ ஆவியை பெற்றவர்கள், ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள், ஒரு தைரியம், ஒரு வித்தியாசமான அனுபவம். பிரைஸ் தி லார்ட். ಆಗ ಪೇತ್ರನು 11 ಮಂದಿ ಅಪೊಸ್ತಲರ ಸಹಿತ ಎದ್ದು ನಿಂತು ಗಟ್ಟಿಯಾದ ಧ್ವನಿಯಿಂದ ಅವರಿಗೆ ಹೀಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದನು, ಯಹೂದ್ಯರೇ, ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ
ವಾಸವಾಗಿರುವ ಎಲ್ಲಾ ಜನರೇ, ಈ ಸಂಗತಿ ಏನೆಂದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುವ ಹಾಗೆ ನನ್ನ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿ ದೇವರ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿದಂತ ಮನುಷ್ಯನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. சொந்த வார்த்தை போயிடுச்சு, ಆತನ ಸ್ವಂತ ಮಾತುಗಳು ಹೊರಟು ಹೋಯಿತು. மூர்க்கமான வார்த்தை போயிடுச்சு. ಆ ಮೂರ್ಖವಾದ ಗುಣ ಹೊರಟು ಹೋಯಿತು. தேவனுடைய எல்லையின் நிறைவுக்குள்ளே வந்த மனுஷ வாழ்க்கையில் ದೇವರ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯೊಳಗೆ ಬಂದಂತ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತ தெய்வீக வார்த்தைகள் புறப்படுகிறது. ದೈವಿಕವಾದ ಮಾತುಗಳು ಹೊರಟವು. அபிஷேகம் பெற்ற மனுஷனின் வார்த்தைகள் ஆச்சரியமாய் காணப்படும். ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿದಂತ ಮನುಷ್ಯನ ವಾಕ್ಯಗಳು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ஐயா, எத்தனை வருஷம் ஆகிறது நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு? ಅಯ್ಯ, ನೀವು ಎಷ್ಟು ವರ್ಷ ದೇವರನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದ್ದೀರಾ? அன்பு சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, எத்தனை வருஷம் நீங்க கோயில் ஆலயத்திலே வளர்ந்துகிட்டு இருக்கீங்க? ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಯವನಸ್ಥರೇ, ಎಷ್ಟು ವರ್ಷಗಳ ಕಾಲ ನೀವು ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? உங்க வார்த்தை என்ன இன்னும் குழப்பமான வார்த்தையா தான் இருக்குதா? ನಿಮ್ಮ ಮಾತುಗಳೆಲ್ಲ ಕಲಕವಾಗಿಯೇ ಇದೆಯಾ? உங்களால குடும்பம் பிரியிற வார்த்தை தான் இருக்கா? ನಿಮ್ಮ ಮಾತಿನಿಂದ ಕುಟುಂಬಗಳು ಬದಲಾಯಿಸ್ತಾ ಇದೆಯಾ? யாரோ ஒருத்தர் கோபம் ஆயிட்டாரு, அந்த கோபத்தை அடக்கி சமாதானப்படுத்ததான முயற்சி பண்ணணும். ಯಾರೋ ಒಬ್ಬರು ಕೋಪದಿಂದ ಇದ್ದಾರೆ, ಅವರ ಕೋಪವನ್ನು ತಣಿಸಿ ಸಮಾಧಾನ ಪಡಿಸಬೇಕಲ್ಲವೇ? ஆனா நீங்க உங்களுக்கு கிடைக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்க வாயில புறப்படுற வார்த்தை அதை அடக்கி சரிப்படுத்துற வார்த்தையா இருக்கா, இன்னும் பிரிவினை உண்டு பண்ணி சமாதானத்தை கெடுக்கிற வார்த்தையா இருக்கா? தயவு செய்து வாலிப தம்பி, பெண் பிள்ளைய, ஐயா, அம்மா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க பேசுற அந்நிய பாஷையில அர்த்தம் இருக்கணும், ಅರ್ಥ ತಿಳಿವು ಇರಬೇಕು. ಆದ್ರೆ ಅವರು ಕಷ್ಟಪಡುತ್ತಿರುವಾಗ ನಾವು ಇನ್ನು ಹೋಗಿ ಹೆಚ್ಚಾದ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿ ಅವರನ್ನು ವೇದನೆ ಪಡಿಸುತ್ತಿದ್ದೇವ ಅಥವಾ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಅವರಿಗೆ ಹೇಳಿ ಅವರನ್ನು ತಾಳ್ಮೆ ಪಡಿಸುತ್ತಿದ್ದೇವ? ಎಷ್ಟು ವರ್ಷಗಳಿಂದ ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೇ ಗಂಡು ಮಕ್ಕಳೇ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಬೇಕು. ಪ್ರಿಯರೇ, ಕುರಿತು ಎவ்வளவு பேர் கேவலமா பேசுறாங்க. ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಎಷ್ಟು ಜನರು ಕೇವಲವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ವಾರ್ತೆಯ ತಿಳಿವಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಮಾತಿನಲ್ಲಿ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲ, பேசுற பேச்சு குழப்ப பேச்சா இருக்கு, ನಿಮ್ಮ ಮಾತುಗಳು ಕಲಹದಿಂದ ಇದೆ. ஒன்று புரிந்து கொள்ளுங்க. ಆದ್ರೆ ಒಂದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, நீங்க பேசுகிற அந்நிய பாஷை உண்மையாக இருக்குமானா, ನೀವು ಮಾತನಾಡುವಂತ ಅನ್ಯ ಭಾಷೆ ನಿಜವುಳ್ಳವದಾಗಿದ್ದರೆ உன் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கிறன்னு அர்த்தம். ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದೀಯ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. திருச்சபை கட்டப்படும், ನಿಮ್ಮಿಂದ ಈ ಸಭೆಯು ಕಟ್ಟப்படಬೇಕು. நீங்க பேசுகிற அந்நிய பாஷை ஒன்று உங்களுக்குள்ள இருக்கிற மற்ற வாழ்க்கை ஒன்று இருக்குமானால் முதல்ல உன் வாழ்க்கை பாதிக்கப்படும். ನೀನು ಮಾತನಾಡುವಂತ ಭಾಷೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರುತ್ತದೆ, ನೀನು ಇರುವಂತ ಜೀವಿತ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರುವುದಾದರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ನಿನ್ನ ಜೀವಿತವು ಬಾಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ಪುರುಷ ಮನೆಗೆ ನೀ ನಿಮ್ಮದಿயா இருக்க முடியாது. ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿ ಇರುವುದಿಲ್ಲ. நீ உன் பெற்றோர் பிள்ளைங்க உன் குடும்பம் சிதறி போய்விடும். ತಂದೆ ತಾಯಿಗಳು ಮಕ್ಕಳು ಚದರಿ ಹೋಗುತ್ತಾರೆ. நீ ஒரு ஆலயம் என்பதை மறந்து விடாதே. ನೀನು ದೇವರ ಆಲಯ ಎಂಬುದಾಗಿ ಮರೆತು ಹೋಗಬೇಡ. எத்தனை வருஷம் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு ஏமாத்தாதே. ನಾನು ಎಷ್ಟು ವರ್ಷದ ಕ್ರೈಸ್ತನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಯಾಮಾರಿಸಿಕೊಳ್ಳಬೇಡ. என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒரு அறிவு உனக்கு வரட்டும். ಲೋಕದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತಿದೆ ಎಂಬ ಅರಿವು ನಿಮಗೆ ಉಂಟಾಗಲಿ. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வாயை கொடுத்திருக்கிறார், வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ನಾವು ದೇವರಿಂದ ತಿಳಿದುಕೊಂಡಂತ ಜನರು ಯಾಕೆ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ನಾವು ಮಾತನಾಡುವಂತ ಮಾತುಗಳಾಗಲಿ ನಡೆಯಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳು ಒಳ್ಳೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಲಿ ಎಂಬುದಾಗಿ கவனமாய் இருங்கள், ನಾವು ಗಮನವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஞானமாய் பேசுங்கள், ಜ್ಞಾನವಾಗಿ ಮಾತನಾಡಿರಿ, தெளிவோடு செயல்படுங்கள், ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು தேவ ಮಾಡಿರಿ, சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள், ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡಿರಿ, ஆவியானவருக்குள் நிரம்பி இருங்கள், ಪವಿತ್ರಾತ್ಮನ ಭರಿತರಾಗಿರಿ, அந்நிய பாஷைகளை பேசுங்கள், ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡಿರಿ, துர்க்குணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள், ನಿಮ್ಮ ದುರ್ಸ್ವಭಾವವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ, நல்ல நிலைக்கு வந்து விடுங்கள், ಒಳ್ಳೆಯ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಬನ್ನಿರಿ, ஆண்டவரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ದೇವರಿಂದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. நீ ஒரு அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட தேவ மனுஷனாய் மனுஷியாய் இருந்தா, ನೀನು ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿದಂತ ಮನುಷ್ಯಯಾಗಿದ್ದರೆ இந்த செய்தியை கேட்கும் போதுதானே ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗಲೇ ஒரு மாற்றத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. உங்களாலே மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ನಿಮ್ಮಿಂದ ಮತ್ತೊಬ್ಬರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த அனுபவத்துக்கு வருவதற்கு முன்பு பேதுரு அநேகருக்கு குழப்பமாய் காணப்பட்டவர்தான். ಈ ಅನುಭವಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಪೇತ್ರನು ಅನೇಕರಿಗೆ ಕಲಹದಿಂದ ಇದ್ದಂತ ಮನುಷ್ಯ. ஆனால் இப்பொழுது எவ்வளோ அநேக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இவருடைய சொல்லும்
செயலோ ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு மாற்றிவிட்டது, தன்னை மாற்றிக்கொண்டார். ಆದರೆ ಈ ಅನುಭವವನ್ನು ಹೊಂದಿದಂತ ಮೇಲೆ ಆತನ ಮಾತುಗಳು, ಆತನ ವಾಕ್ಯಗಳು ಅನೇಕರ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಶಕ್ತರಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. பிறந்தோ வாழ்ந்தோ மடிந்தோ அந்த ಅನುಭವ நமக்கு இருக்கக்கூடாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದೆವು, ಜೀವಿಸಿದೆವು, ಸತ್ತು ಹೋಗುತ್ತೇವೆ, ಆ ಅನುಭವ ನಮಗೆ ಬೇಡ. ஆரம்ப நிலையில் நமக்கு தெளிவு இருக்காது. ಪ್ರಾರಂಭದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? ಆದರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் தமது வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அல்லவா? ದೇವರು ತಮ್ಮ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾರಲ್ಲವಾ? நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ನೀವು ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. இந்த சத்தம் எதற்காக உங்களை நோக்கி வருகிறது? ಈ ಶಬ್ದವು ಯಾಕೆ ನಿಮಗೆ ಬರುತ್ತಿದೆ? உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು. நீங்கள் பேசுகிற வார்த்தை பிறருக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். ನೀವು ಮಾತನಾಡುವಂತ ಭಾಷೆಗಳು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. கெட்ட வார்த்தையை மாற்றிக்கொள்ளுங்கள். ಕೆಟ್ಟ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. போர் சொல்லும் வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். ಚಾಡಿ ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. வழக்கமான வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். ಕಲಹದ ಮಾತುಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. நல்ல வார்த்தை உங்கள் வாயில் புறப்படட்டும். ಒಳ್ಳೆಯ ಮಾತುಗಳು ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹೊರಪಡಲಿ. இரட்டை வேடம் கூடாது. ಯಾವುದು ಕಾರ್ಯಗಳು ಬೇಡ. ரெண்டு நாக்கு கூடாது. ಎರಡು ನಾಲಿಗೆ ಇರಬಾರದು. ஆவியில் நிறைகிற உனக்கு ஒரே நாவு பரிசுத்த நாவாக இருக்க வேண்டும். ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿರುವಂತ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದೇ ನಾಲಿಗೆಯಾಗಿರಬೇಕು. கடைசி வார்த்தையா கூட இது இருக்கலாம் உனக்கு எச்சரிப்பாக. ಇದು ಕಡೆಯ ಮಾತಾಗಿ ಸಹ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬಹುದು. இம்மட்டும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ಇದುವರೆಗೂ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ್ದಾರೆ. இன்னும் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ಇನ್ನೂ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಲು ನಾವು ಇಷ್ಟಪಡುತ್ತೇವೆ. 41ஆம் வசனமும் 47ஆம் வசனமும் வாசித்து பாருங்களேன். 41ನೇ ವಚನ 47ನೇ ವಚನವನ್ನು ಹೋಗಿ ನೋಡಿರಿ. இப்படி தெளிவான வார்த்தையை பேதுரு தெளிவாய் சொன்ன மாத்திரத்தில் ಈ ತಿಳುವಳಿಕೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಹೇಳುವಾಗ 3000 பேர் ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். 3000 ಜನರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡರು. தேவனுடைய வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡರು. எனக்குதான் இந்த சத்தம் என்று அவர்கள் அந்த வார்த்தையை அங்கீகரித்து தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார்கள். ಈ ಶಬ್ದವು, ಈ ವಾಕ್ಯಗಳು ನನಗೆ ಎಂಬುದಾಗಿ ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡು ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡರು. கர்த்தருடைய பிரமாணத்தின்படி அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். ದೇವರ ಆಜ್ಞೆಯ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವರು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. தேவனுடைய சபைக்குள் வந்து விட்டார்கள். ದೇವರ ಸಭೆಯೊಳಗೆ ಬಂದರು. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ಪರಲೋಕದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಅವರು ಹೊಂದಿಕೊಂಡರು. எத்தனையோ முறை உங்கள் நன்மைக்காக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ಎಷ್ಟೋ ಸಾರಿ ನೀವು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்கள் நன்மைக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆಯತನಕ್ಕಾಗಿ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. உங்கள் எதிர்காலம் நன்றாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் பேசுகிறார். ನಿಮ್ಮ ಮುಂದಿನ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲವು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார் அல்லவா? ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲವಾ? இந்த நோக்கத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். ಈ ಉದ್ದೇಶವನ್ನು ಅರಿತು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. பெந்தேகோஸ்தே பண்டிகை, பெந்தேகோஸ்தே அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வரும். ಪಂಚಶತಮ ಹಬ್ಬದ ದಿನವು ಮತ್ತು ಅದರ ಅನುಭವ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಲಿ. இந்த செய்தியின் ஒரு பாகம் மட்டும்தான் உங்களுக்கு நான் முகவுரை போலதான் அது கூட இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ಈ ಸಂದೇಶದ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಬಹಳ ವಿವರವಾಗಿ ಹೇಳಿಲ್ಲ, ಅದರ ಮೇಲ್ನೋಟವಾಗಿ ಹೇಳಿದ್ದೇವೆ. பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்கு பிறகு உண்டான மாற்றம் என்ன, அது ஒரு செய்தி இருக்கிறது. ಪಂಚಶತಮದ ನಂತರ ಆದ ಒಂದು ಅನುಭವ ಏನೆಂಬುದಾಗಿ ಇನ್ನೊಂದು ಭಾಗ ಇದೆ. வாய்ப்பு இருக்கும் போது நீங்கள் கேட்கத்தக்கதாக ஆண்டவர் பேசுவாராக. ಸಮಯ ಸಿಕ್ಕುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವವರಾಗಿ. இந்த காலையிலும் ஒரு நிமிஷம் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಸಹ ಒಂದು ನಿಮಿಷ ಆತನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡೋಣ. இந்த தேவன் அல்லவர், ನಮ್ಮ ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು, உங்கள் வாழ்க்கையை அறிந்தவர், ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ತಿಳಿದಂತವರು, உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದಿಸಲು ಆತನು ಬಯಸುತ್ತಾನೆ. நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும். ನೀವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದವರು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು. நீங்க இந்த கேட்ட வார்த்தைகளை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். ಕೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. நிரப்பப்பட்ட அனுபவத்துக்கு வாருங்கள். ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿರುವ ಅನುಭವಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ.
தெளிவாக இருங்கள். ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಇರ್ರಿ. பேச தொடங்குங்கள் நன்மையை. ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಆರಂಭಿಸಿರಿ. அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. தேவன் வைத்த பாதுகாப்புக்குள்ளே வந்து விடுங்கள். ದೇವರು ಇಟ್ಟಿರುವ ಸಂರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಬಂದು ಬಿಡಿರಿ. உங்கள் மேல் வைத்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேறும். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಉದ್ದೇಶವು ನೆರವೇರುತ್ತದೆ. ಸೋತು ಹೋಗ வேண்டாம். ಸೋತು ಹೋಗಬೇಡಿರಿ. பயப்பட வேண்டாம். ಭಯಪಡಬೇಡಿರಿ. கவலைப்பட வேண்டாம். ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿರಿ. இயேசு நம்மோடு இருக்கிறார். ಯೇಸು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾರೆ. பரிசுத்தாவினுடைய பலம் நமக்காக இருக்கிறது. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಬಲವು ನಮಗಾಗಿ ಇದೆ. நீங்க இந்த அனுபவத்துக்குள்ளே வந்து விடுங்கள். ಈ ಅನುಭವದೊಳಗೆ ನೀವು ಬಂದು ಬಿಡಿರಿ. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ನಿಮ್ಮ ದುಃಖವು ಸಂತೋಷವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತವೆ. சமாதானம் இருக்கும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇರುತ್ತದೆ. குழப்பங்கள் மாறிவிடும். ನಿಮ್ಮ ಕಲಹಗಳು ಬದಲಾವಣೆಯಾಗುತ್ತದೆ. இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை உங்களை மூடும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಹಿಮೆಯು ನಿಮ್ಮಿಂದ ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ. இருக்கிற இடத்தில் அப்படியே தலைவணையை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ತಲೆಗಳನ್ನು ತಗ್ಗಿಸಿ ದೇವರಿಗೆ ನಿಮ್ಮ ಸಮಯಗಳನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. எங்கள் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பிதாவை நாங்கள் துதிக்கிறோம். ನಿಮ್ಮ ಕರುಣೆಯು ಕೃಪೆಯು ತುಂಬಿದಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯೇ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. இந்த அற்புதமான வேலைக்காக ஸ்தோத்திரம். ಈ ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. மே மாதம் 31ஆம் தேதி 2020ஆம் ஆண்டுக்காக நன்றி சொல்லுகிறோம். ಈ ಮೇ ತಿಂಗಳಿನ 31ನೆಯ ತಾರೀಕಿನ ಭಾನುವಾರದ 2020ಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ವಂದನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இந்த செய்தி எங்களுக்கு கொடுக்கிறீரே ஸ்தோத்திரம். ಈ ಸಂದೇಶವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. சபைகளில் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று இதை அனுசரிக்கிறார்கள் ஆண்டவரே. ಹಲವು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಪಂಚಶತಮದ ಹಬ್ಬ ಎಂಬುದಾಗಿ ಆಚರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ ದೇವರೇ. இதற்கு முன்பு இந்த வசனங்களை தியானித்தாலும் இன்றைக்கும் அதை கொஞ்சம் நினைப்பூட்டி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ಇದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವು ಈ ವಿಷಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸಿದ್ದೇವೆ, ಆದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ಸ್ತೋತ್ರ. சத்தத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. ಈ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದಂತೆ ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರಿ. சபையை ஆசீர்வதிக்க வேண்டும். ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರಿ. முதியோரை ஆசீர்வதிக்க வேண்டும். ಹಿರಿಯರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರಿ. விதவை தாய்மார்களை காக்க வேண்டும். ವಿಧವೆ ತಾಯಿಯರನ್ನು ಕಾಪಾಡಿರಿ. வாலிப பிள்ளைகள் உமக்காக சாட்சியாய் நிற்க வேண்டும். ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ನಿಮಗಾಗಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಲಿ. பின்மாற்றமா இருக்கிறவங்களை உணர்த்துங்க ஆண்டவரே. ಹಿಂಜರಿದು ಹೋಗಿರುವಂತಹ ಮಕ್ಕಳನ್ನು ಗ್ರಹಿಸಿಕೊಡಿರಿ. பாவத்துல கிடக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. ಪಾಪದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಿರಿ. நீங்க சீக்கிரம் வரப்போகிறீர் அல்லவா? ನೀವು ಬೇಗನೆ ಬರಲಿದ್ದೀರಲ್ಲವಾ? வருகைக்குரிய அடையாளம் நிறைவேறி கொண்டிருக்கிறது அல்லவா? ನೀವು ಬರುವಿಕೆಗಾಗಿ ಅನೇಕ ಗುರುತುಗಳು ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆ ದೇವರೇ. கர்நாடகா மீது இரக்கம் பாராட்டுங்க. ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ ಮೇಲೆ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಿರಿ. இந்தியாவின் மீது உடைய வல்லமை இறங்க வேண்டும். ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಬಲವು ಇಳಿದು ಬರಲಿ. ஆசியா கண்டத்திலே மாற்றங்களை கொண்டு வரும். ನಮ್ಮ ಏಷ್ಯಾ ಖಂಡದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕೊಡಿರಿ. ஆப்பிரிக்கா மீது உடைய வல்லமை இறங்கட்டும். ಆಫ್ರಿಕಾ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಬಲವು ಇಳಿದು ಬರಲಿ. அமெரிக்கா மீது உடைய இரக்கம் வெளிப்படட்டும். ಅಮೆರಿಕ ದೇಶದ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಹೊರಪಡಲಿ. ஐரோப்பா நாடுகளில் உடைய வல்லமை இறங்குவதாக. ಯುರೋಪ್ ಖಂಡಗಳ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಬಲವು ಇಳಿದು ಬರಲಿ. ஆஸ்திரேலியா கண்டத்தின் மீது உடைய இரக்கம் வெளிப்படட்டும். ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ ಖಂಡದ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಕರುಣೆಯು ಇಳಿದು ಬರಲಿ. பல லட்சம் பேர் மரித்திருக்கிறாங்களே ஆண்டவரே. ಹಲವು ಲಕ್ಷ ಜನರು ಸತ್ತು ಹೋದರೆ ದೇವರೇ. சூழ்நிலையை மாற்றி போடுங்கப்பா. ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿರಿ ದೇವರೇ. இறங்குங்க ஆண்டவரே. ನೀವು ಇಳಿದು ಬನ್ನಿರಿ ಸ್ವಾಮಿ. ஜனங்கள் விளையாட பெற்றவர்கள் அல்லவா? ಜನರು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದವರಲ್ಲವಾ? ஒருவரும் நரகத்துக்கு போக கூடாது ஆண்டவரே. ಒಬ್ಬರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು ದೇವರೇ. எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். ಎಲ್ಲರೂ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬರಲಿ. ஜனங்களுக்கு இறங்கும். ಜನರ ಮೇಲೆ ನೀವು ಮನದುರುಗಿರಿ ಸ್ವಾಮಿ. எங்களால ஜெபம் பண்ண முடியும். ನಮ್ಮಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. நீங்க தான் கிரியை செய்யணும். ನೀವೇ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. இப்படி ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ಇಂಥ ಐಕ್ಯಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நமக்கு சித்தமானால் சீக்கிரத்தில் நாங்கள் ஆலயத்தில் கூடி ஆராதிக்க தடைகளை உடைத்து அற்புதங்களை செய்யும். ನಿಮ್ಮ ಚಿತ್ತವಾದರೆ ಬೇಗನೆ ಆಲಯದ ಬಾಗಿಲುಗಳು ತೆರೆದು ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ ದೇವರೇ. மகிமைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். ಮಹಿಮೆಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿರಿ ತಂದೆಯೇ. ஆமென். கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய ஆசீர்வாதம் நடத்துதல் சத்தத்தை கேட்ட அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.